வணக்கம். மீண்டும் மற்றுமொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். கொடிய தாக்குதல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படும் பலஸ்தீனர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் இஸ்ரேலின் ஒருதலைப்பட்சமான சட்டத்தை கடுமையாக கண்டித்து 8 முஸ்லிம் நாடுகள் கூட்டறிக்கை விடுத்திருக்கின்றன. பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, இந்தோனேசியா, ஜோர்தான், கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் இணைந்து இந்த கூட்டறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றன. பாகிஸ்தானின் தலைநகரில் வெளியிடப்பட்ட இந்த கூட்டறிக்கையில் இன பாகுபாட்டு முறையை நிலைநிறுத்தவும் மேலும் பாகுபாட்டை நடைமுறைப்படுத்தவும் இந்த சட்ட ஏற்பாடு வழிவகுக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதோடு அந்த சட்டத்திற்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கொலைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட யூத இஸ்ரேலியர்களுக்கு இதே தண்டனையை விதிக்காத ஒருதலைப்பட்சமான சட்டமாக இது இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடன் ஓஸ்மா யகுதித் கட்சியின் கூட்டணி ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாக இந்த சட்டத்தை இயற்ற தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென்-கிவிர் வலியுறுத்திய நிலையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இஸ்ரேலின் டெல் அவிவ் நகர் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இன்று அதிகாலையில் டெல் அவிவ் பெருநகர் பகுதி முழுவதும் 9 இடங்களில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதில் ஒரு ரயில் நிலையம் மற்றும் ஒரு கட்டடம் கடுமையாக சேதமடைந்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்தன. B-1 பாலத்தின் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே தற்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இஸ்ரேலையும் அமெரிக்க இராணுவ சொத்துக்களை கொண்டிருக்கின்ற ஜோர்டான், ஈராக் மற்றும் வளைகுடா நாடுகளை குறிவைத்து ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி ஈரான் பதிலடி கொடுத்து வருகின்றது. இதனால் உயிரிழப்புகளும் உட்கட்டமைப்பு சேதங்களும் ஏற்பட்டதோடு உலகளாவிய சந்தைகளும் விமான போக்குவரத்தும் சீர்குலைந்து இருக்கின்றது. ஈரான் மீதான தாக்குதல் இன்னும் தீவிரமடையும் என்று சொல்லப்பட்ட நிலையில் நேற்று ஈரானில் மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருக்கின்றது. ஈரானில் இருந்து கராச் நகரை இணைக்கும் 136 மீட்டர் நீள B-1 பாலத்தின் ஒரு பகுதி கடும் சேதமடைந்தும் இருக்கின்றது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு வைத்தியரை அவதூறுக்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கின்றது. தன்னை தொந்தரவு செய்யும் வகையிலும் அவதூறுகளை பரப்பும் நோக்கிலும் செய்திகளையும் பரப்புரைகளையும் மேற்கொண்டனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கும் இன்னும் சில தரப்புகளுக்கும் எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன், மற்றொரு வைத்தியர், தனியார் ஊடகம், வலையொலி தளங்கள் உள்ளிட்ட சில தரப்புகளுக்கு எதிராகவே இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. குறித்த வழக்கு யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் மேலதிக நீதவான் உசைன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முதலாம் தரப்பான வைத்தியர் சார்பில் சட்டத்தரணி ஒருவர் முன்னிலையான போதும் இரண்டாம் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் எவரும் முன்னிலையாகாத நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கின்றது. அன்றைய தினம் முதலாம் தரப்பு வைத்தியர் மற்றும் இரண்டாம் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஆகியோரை சட்டத்தரணிகள் ஊடாக முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கின்றது. குறித்த வழக்கில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்ஸான் டயஸ், சட்டத்தரணி கனகலிங்கம், கிஷோபனா ஆகியோர் முன்னிலையாகியும் இருக்கின்றார்கள். தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் இலங்கை அடைந்திருக்கின்ற பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தற்போதைய அரசின் நிதி முகாமைத்துவ நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் தமது பாராட்டுக்களை தெரிவித்து இருக்கின்றார்கள்.
சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பின் பேசப்பட்ட முக்கிய விடயங்கள் வருமாறு: அதாவது, நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளின் தற்போதைய நிலை குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. வருமானத்தை முறையாக முகாமைத்துவம் செய்தல் மற்றும் வெளிநாட்டு கையிருப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் முன்னைய நிலையை விட அதிக தாங்கும் திறன் கொண்டதாக மாறியிருக்கிறதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் எரிபொருள் விலை மற்றும் வலுசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வெளிப்புற சவால்கள் குறித்து ஜனாதிபதி இதன்போது விளக்கமளித்தும் இருந்தார். இந்த சவால்களுக்கு மத்தியிலும் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து பொருளாதார வளர்ச்சியை பேணுவதற்கு அரசு முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் வரவேற்றனர். தற்போது எட்டப்பட்டிருக்கின்ற பொருளாதார ஸ்திரத்தன்மையை நீண்ட காலத்துக்கு தக்க வைத்துக் கொள்வதோடு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் எஞ்சிய இலக்குகளை அடைவதற்கான எதிர்கால நகர்வுகள் குறித்தும் இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயற்பாட்டு தலைவர் ஈவான் பாபஜோர்ஜோ தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். இலங்கை அரசின் சார்பில் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, மத்திய வங்கி ஆளுநர் பி. நந்தலால் வீரசிங்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹலங்கமுவ, நிதியமைச்சின் செயலாளர் ஹசன சூரியபெரும உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்றும் இருக்கின்றார்கள். இப்படியிருக்க வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்திருக்கின்ற நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நிகால் அபேசிங்க கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி குறித்த பிரேரணைக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது குறித்து தேசிய மக்கள் சக்தி இதுவரை இறுதி முடிவெடுக்கவில்லை என்று நிகால் அபேசிங்க தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாங்கள் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை. இதில் ஒரு தார்மீக பிரச்சனை இருப்பதை நாங்கள் அறிவோம். என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசித்து வருகின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரேரணையில் 2 முக்கிய விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. நுரைச்சோலை லக்விஜிய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான தரமான நிலக்கரியை போதிய அளவில் கொள்வனவு செய்ய தவறியதன் மூலம் அமைச்சர் தனது முதன்மை பொறுப்பை தட்டி கழித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் இது ஒரு தேசிய எரிசக்தி சொத்தை நிர்வகிப்பதில் காட்டப்பட்ட பயங்கரமான அலட்சியம் என்று எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. அத்துடன் இலங்கை உர கூட்டுத்தாபனத்தின் கொள்வனவு முகாமையாளராக பணியாற்றிய காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பில் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தை வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி காலை 11:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நாடாளுமன்றத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க நாட்டில் இனிமெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.